ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெட் ஆர்ட் சென்னை. இன்றைக்கி கிளாஸில் வந்து நம்ம வந்து ஜர்தோசியை வச்சு ஒரு ஃப்ளவர் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஜர்தோசியை வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து ஒரு 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நார்மல் நீடில் காட்டன் த்ரெட்டில் லாஸ்ட்டு வந்து நாட் போட்டு இப்போ ஃப்ரேம்க்கு அடியிலேருந்து நம்ம வந்து நீடியில் குத்தி வெளியில் எடுத்துக்கிறோம். சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பீட்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஜர்தோசியை வந்து நம்ம நீடியில் எடுத்துட்டு பக்கத்தில் அந்த ஜர்தோசிக்கு பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. லாஸ்ட்டு கிளாஸில் வந்து நம்ம போட்ட லேசி டேசி ஸ்டிச் வந்து ரொம்ப வந்து பக்கத்தில் போட்டிருப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் வந்து கேப் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கேப் வர மாதிரி நம்ம வந்து போட்டுக்கிறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அந்த ஜர்தோசி வந்து நேராக உங்களுக்கு வந்து மேலே பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ இதே மாதிரியே தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த 4 ஜர்தோசியுமே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜர்தோசி ஒர்க்லேயே ஃப்ளவர் டிசைன்லேயே வந்து ஈஸியான ஒரு ஃப்ளவர்னு தான் சொல்லணும். ரொம்ப வந்து சிம்பிளாக நம்ம வந்து குயிக்காக வந்து இந்த ஸ்டிச் வந்து போட்டுடலாம். 4 சைடுமே இதே மாதிரியே நான் வந்து ஃபுல்லாக வந்து ஜர்தோசியை வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1 லைன் வந்து முடித்ததுக்கப்புறமா செகண்டு வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்துருக்க இந்த ஜர்தோசி அளவை விட செகண்டு எடுக்க போகிற ஜர்தோசி வந்து இதை விட கொஞ்சம் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒவ்வொரு லைனுக்குமே இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்ததை விட கொஞ்சம் பெருசு, அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் பெருசு, அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்ததை விட கொஞ்சம் பெருசாக வந்து ஜர்தோசியை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜர்தோசியை பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 சைடு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இதுக்கு சென்டரில் வர மாதிரி ஸ்டிச் வந்து போடணும். ரொம்ப வந்து நெருக்கமாக வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து போட்டிங்கன்னா வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு லைன் மட்டும் அந்த பீட்ஸை சுற்றி 1 டைம் மட்டும் 4 இடத்துல ஜர்தோசி கொடுத்துருக்கேன். இதே அளவே நீங்கள் யூஸ் பண்ணி 2 லைன்ஸு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கிற ஜர்தோசி வந்து திரும்ப வந்து 2 லைன்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா சிங்கிள் லைன் மட்டும் நான் கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ செகண்ட் பார்த்திங்கன்னா அந்த 2 ஜர்தோசிக்கு இடையில இந்த கேப்பில் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு லைனில் உள்ள ஜர்தோசியை வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ ஜர்தோசியை வந்து கொஞ்சம் மெதுவாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், ஏன்னா ஜர்தோசி வந்து டேமேஜ் ஆயிரும். ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்டிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து திரும்ப நீடியில் விட்டு நம்ம மேலே எடுத்துகிட்டு ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஜர்தோசியை வந்து லோட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஜர்தோசிக்கு கொஞ்சம் தள்ளி வந்து நம்ம வந்து நீடியில் குத்தி கீழே வந்து இழுத்துக்க போகிறோம். இதே மாதிரியே வந்து அடுத்தடுத்து வந்து ஃபுல்லாக வந்து 1 லைன் வந்து அந்த பீட்ஸை சுற்றி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் கிளாஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து பேசிக் லெவல் கிளாஸோட வீடியோஸ் எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் என்னுடைய சேனலில் வந்து கொடுத்துருப்பேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரியே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து போட்டுக்கலாம். அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கு சென்டரில் வர மாதிரி போட்டுகிட்டே வந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து நெருக்கமாக அந்த ஃபஸ்ட்டு ஜர்தோசிக்கு நெருக்கமாக வர மாதிரியே போட்டுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஒவ்வொரு முறையும் வந்து ஜர்தோசியை வந்து ஒவ்வொரு லைன் வந்து நீங்கள் முடித்ததுக்கப்புறமா அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து ஜர்தோசி வர மாதிரி நெக்ஸ்ட் லைன் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், செகண்ட் லைன் வந்து நம்ம வந்து முடிக்க போகிறோம். செகண்ட் லைன் முடித்ததுக்கப்புறமா தேர்ட் லைன் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஜர்தோசியாக அதை விட செகண்டில் நம்ம எடுத்ததை விட தேர்டு லைனுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வந்து ஜர்தோசியை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஃபுல்லாக உங்களுக்கு எந்த அளவுக்கு எவ்வளோ பெருசு வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து இதே மெத்தடில் வந்து நீங்கள் அடுத்தடுத்து வந்து ஜர்தோசி அளவு மட்டும் கொஞ்சம் கூட்டிக்கிட்டே போயிட்டு ஃபுல்லாக வந்து இதே மாதிரியே கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக வந்து நான் வந்து ஓரளவுக்கு முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஜர்தோசி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மேலே பார்த்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஜர்தோசி வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன்.
இதே மாதிரியே உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஜர்தோசியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தோம்னா நமக்கு இன்னும் வந்து இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து சூப்பராக இருக்கும். நெருக்கமாக வந்து கொடுத்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இடைவெளி விட்டு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் நெருக்கமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.